கிப்லா மாற்றம் மதீனாவுக்கு போய் நடக்குது. அப்ப இந்த இதிலே பாருங்க, இந்த சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த அல்-அக்ஸால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும் போது சலாம் கொடுக்குறாங்க. சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் முகமது இவருக்கு சலாம் சொல்லுங்கள் யார் சொல்றாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. யாருக்கு சொல்றாங்க? நரகத்தின் காவலர் மாலிக்கை பார்த்து சொல்றாங்க. இவர் எங்க இருக்காரு? அல்-அக்ஸால. அப்ப நரகமும் அல்-அக்ஸால தான் இருக்கான்னு அது ஒரு வேற உலகம் அப்படிங்கிறது புரியுதா இல்லையா? அந்த இடத்துல நரகத்துடைய காவலர் பக்கத்துல இருக்கிறாரு, தொழுதுட்டு சலாம் சொல்லிட்டு நரகத்துடைய காவலரும் அவருக்கு வந்து ரசூலுல்லாஹ் சலாம் சொல்றாங்க. இப்ப அவரும் கூட நின்று தொழுதுருக்கலாம். அப்ப அந்த மாதிரி அது ஒரு தனி உலகம் அது. இப்ப இதை வச்சுக்கிட்டு முஸ்னத் அஹமது இதுல வந்து இந்த கிதாப்ல இருக்கு, புகாரில வந்து அல்-அக்ஸா இருக்கு, இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, இப்படி சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது. இதுல நாம வந்து கேட்கிற சிம்பிளான விஷயம், நம்ம மறைச்சிட்டோம்ல, அல்-அக்ஸா வந்து நம்ம மறைச்சிட்டோம். அப்படி ஒரு பள்ளிவாசல் இருக்கிறத நம்ம வந்து மறைச்சு உங்களுக்கு சாதாரணமா சொல்லிட்டு இன்னைக்கு சிம்பிளா நீங்க நம்மளை உடைச்சிட்டு போயிடலாமா? நம்ம சொல்ற கருத்து உடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன அப்படின்னா, நான் டோம் ஆஃப் த ராக் பள்ளிவாசல காட்டுறேன், யூடியூப்ல அந்த வீடியோல இமேஜ்ல காட்டுறான்ல, தங்கத்துடைய கூரை போட்ட டூம் ஆஃப் த ராக் பள்ளிவாசல் இருக்கு. பழைய கட்டடம், கருப்பு கட்டடம் ஒண்ணு, உமர் லியானுடைய பள்ளிவாசல், அதுதான் இன்னைக்கு அல்-அக்ஸான்னு இருக்கு. அந்த கட்டடத்தையும் காட்டுறேன். அப்ப நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத ஒரு பள்ளிவாசல் மூணாவது ஒன்று காட்டணும்ல, புரியுதா இல்லையா? நீங்க போங்க பைத்துல் முகத்தஸ் போயிட்டு அதுக்கு முன்னாடி நின்று ஒரு செல்ஃபி எடுத்து காட்டுங்க, வேலை முடிஞ்சது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த அந்த பள்ளிவாசல் இப்ப இருக்கணும்ல. மொத்தம் 3 பள்ளிவாசல் நீங்க காட்டணும். ஒன்னு உமர் லியானு கட்டின உமர் லியானுடைய அந்த பள்ளிவாசல் டூம் ஆஃப் த ராக், அது உமையாக்கள் காலத்துல கட்டப்பட்ட டூம் ஆஃப் த ராக் பள்ளிவாசல். இன்னொன்னு சுலைமான் நபி கட்டிய அந்த பள்ளிவாசல், அதை காட்டுங்க. காட்டின வேலையை முடிஞ்சது. சோ அந்த அடிப்படையில் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வரலாறு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நிலை எவ்வளவு பலவீனமா இருக்குன்னு பாருங்க. நீங்க விக்கிபீடியால இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் கூட இவர்கள் வந்து புகாரி முஸ்லிம், அதாவது அந்த எழுத்துக்களை அப்படியே நம்புறது, அதான் அந்த எழுத்துக்கள் மேல அவ்வளவு ஒரு மதிப்பு வச்சு இந்த ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அது நிஜ உலகத்தை தாண்டி நாங்க யோசிக்கவே மாட்டோம், எழுத்துக்களை தாண்டி நம்ம யோசிக்கவே மாட்டோம்னு சொல்லி இவங்க போறாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு போக்கு இருக்கிறதுனால இவங்களுக்கு வரலாறு விஷயங்கள் பெரிய தெரிய மாட்டேங்குது, அதனால பிரச்சனை. இதுலயே இன்னொரு சம்பவம் நடக்குது. இந்த பைசாண்டின் எம்பையருக்கு எதிராக இவர்கள் கிளர்ச்சி செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பைசாண்டியன் அந்த தலைமையகம் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணுது, இந்த மாதிரி போங்க ஜெருசலம் போங்க, ஜெருசலத்துல இந்த மாதிரி யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, கிளர்ச்சி பண்ணி நம்முடைய கவர்னரை கொன்னுட்டாங்க, இவர்களை அடிச்சு தூக்கி எல்லாத்தையுமே இது பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த யூதர்களை விரட்டியும் அடிங்கிறாங்க. 2 விஷயம் நடக்குது. அவர்களுடைய அல்-அக்ஸா இடிக்கப்படுது, பிளஸ் இனிமேல் அவர்கள் பனி இஸ்ரேல்கள் அந்த பகுதியில் வாழக்கூடாது. கோவம் வரும்ல, நீங்க வந்து நம்ம இன்னைக்கே நீங்க எடுத்து இந்திய அரசாங்கத்தை வரி செலுத்த மாட்டோம் நீங்க சொல்லிடுங்க, என்ன நடக்கும்? கொண்டு போய் உங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைப்பாங்க. அதே தான் அன்னைக்கும் நடக்குது. அப்ப அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க, அவர்களை விரட்டி அடிக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக யூதர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். இந்த காலகட்டத்திற்கு பேர் அவங்க வச்சிருக்காங்க டயஸ்போரான்னு அவங்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்க போய் யூடியூப்ல அடிச்சு இதுல நெட்ல அடிச்சு பாருங்க, டயஸ்போரா DIASPORA அப்படின்னு அடிச்சு பாருங்க. டயஸ்போராவுடைய ஃபுல் வரலாறு என்னங்கிறது புரியும். அப்போ இதுல இஸ்மாயில் சலஃபி வந்து கேட்கிறார், யூதர்களுக்கு தடை செய்யப்பட்ட ஊர் இஸ்ரேல் கிடையாதுங்கிற. இந்த அளவுக்கு உங்களுக்கு வரலாறுடைய அந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னா எப்படி நீங்க வந்து சரி தப்புன்னு தீர்மானம் பண்ணுங்க? யூதர்களுக்கு தடை செய்யப்படவே இல்லை அப்படின்னா அப்ப யூதர்கள் உள்ள பூந்தரலாம் தானே, யூதர்கள் எப்ப வேணாலும் பூந்தரலாம் வரலாம், பர்மிஷன் நீங்களே கொடுக்குறீங்க. எவ்வளவு ஒரு குழந்தைத்தனமான கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னா அவர்கள் விரட்டி அடிக்கப்படுறாங்க. இந்த கிபி 70 இருந்து கிபி 634 வரை யூதர்கள் ஜெருசலம் உள்ளேயே வர முடியாது. கிபி 70 இருந்து கிபி 634 வரை. அது என்ன 634 அப்படின்னா உமர் லியானு ஜெயிச்ச வருஷம். அது உமர் லியானு கையில ஜெருசலம் வந்து வருது. ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப ஹிஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கல்ல, அன்னிலிருந்து உதைபியா உடன்படிக்கை போற வரைக்கும் மக்காவுக்குள்ள முஸ்லிம்கள் போக முடியுமா? போக முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு சூழல் இவர்களுக்கு அப்ப இருந்துச்சு. இந்த கிபி 70 இருந்து 634 வரைக்குமான அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு. அப்ப அந்த ரோமன் எம்பையர் மெயின்டைன் பண்ணிட்டே வந்தாங்க. யூதர்கள் நமக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர்கள், கிளர்ச்சியாளர்கள் மறுபடியும் இந்த பகுதிக்கு வரக்கூடாது, யூதர்களுக்கு இது ஒரு புனித பூமி, என்னைக்கா இருந்தாலும் இதை கைப்பற்றுவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள், இவர்கள் ஆபத்தானவர்கள், இவர்கள் வரவே கூடாதுன்னு அவங்க ரொம்ப இதா இருந்தாங்க. அப்ப அந்த இதுல வந்து என்ன பண்றாங்க, உமர் லியானு கையில அது வெற்றி வருது. ஹிஜ்ரி 15 ஜெருசலம் முற்றுகையிடப்படுது. ஜெருசலம் பொறுத்த வரைக்கும் நபி உமர் லியானு கையில எப்படி கிடைக்குது, போர்ல ஜெயிச்சு கிடைக்கல, முற்றுகையிடும் போது அவர்கள் சரணடைறாங்க. போர்ல ஜெயிக்காம சரணடையும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒப்ப சமாதானத்தின் பக்கம் எதிரிகள் வந்தால் நீங்க என்ன பண்ணுங்க, சமாதானத்துக்கு போங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பேட்டர்னும் எப்படி இருக்கும், ஜிஹாதுடைய பேட்டர்ன் என்ன, சரண்டர் ஆவறியா சண்டை வரியான்னு கேட்பாங்க. அப்ப சரண்டர் ஆகும்போது என்ன ஒப்பந்தம் எழுதப்படுதோ அந்த ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம், அது அல்லாஹ்வுடைய ஒப்பந்தம், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒப்பந்தம். அப்ப அந்த ஒப்பந்தம் வந்து அவ்வளவு முக்கியமான ஒப்பந்தம், அது மீறக்கூடாது, தெரியுமில்ல? ஏன்னா அல்லாஹ் சொல்லி தான் சரணடைஞ்சோம், அல்லாஹ் சொல்லி தான் சமாதானத்தின் பக்கம் கூட்டா வாங்கினா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவங்க அந்த சமாதானம் பண்ணவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். அப்ப அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, சஹாபாக்கள் பொறுத்த வரைக்கும் முற்றுகையிடுறாங்க ஜெருசலத்தை. போர் தொடுக்கல, போர் தொடுத்து வெற்றி கொள்ளல. அப்ப முற்றுகை தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, அந்த பைசாண்டியன் எம்பையருடைய அந்த பிரதிநிதிகள், நாங்க உங்ககிட்ட ஜெருசலத்தை ஒப்படைச்சிடுறோம், எங்களை விட்டுருங்க, நாங்க வெளியே போயிடுறோம், நாங்க ரோமா இதுக்கு போயிடுறோம், எங்க போயிடுறோம், கான்ஸ்டான்டினோபிளுக்கு போயிடுறோம், துருக்கிக்கு நாங்க போயிடுறோம், எங்களை விட்டுருங்க, இந்த ஊரை நீங்களே வச்சுங்க, எங்களுக்கு தேவையில்லைன்றாங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், ஆனா இது எங்களுக்கும் இருக்கக்கூடாது இவனுங்களுக்கும் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. யாருக்கு?
யூதர்களுக்கும் இது இருக்கக்கூடாதுங்கிறாங்க. இதுல ஒரு நியாயம் இருக்கிறது உமர்லியானுக்கு தெரியும். அதான் சொல்றோம்ல, அல்லாஹ்வால் எப்படி தடை செய்யப்பட்டது, ஒண்ணும் இல்லாம ஒரு அநியாயத்துக்கு உமர்லியான் ஒத்துக்குவாங்களா? அவன் அக்ரிமெண்ட் போட சொல்றான். என்ன அக்ரிமெண்ட் போட சொல்றான் அப்படின்னா, யூதர்கள் அவங்களுடைய புனித தலத்தை பார்வையிடுவதற்கு கூட வரக்கூடாது. புனித தலம் ஒண்ணும் இல்ல, அது ஒரு செவுரு தான் இருக்கு, அந்த செவுத்தை கூட அவன் பாக்குறதுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? பைசன்டின் எம்பையர் சொல்றாங்க. ஆனா உமர்லியான் என்ன சொல்றாங்க? இறக்கம் காட்டுறாங்க. பரவாயில்ல, வரட்டும், விசிட்டரா வரட்டும், நின்னுட்டும். ஏன்னா அவனுக்கு மறுமை பத்தி ஞாபகம் வரும், அவன் தௌபா செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். விசிட்டரா அவன் வரட்டும். ஆனா குடியிருக்கிறதுக்கு, நிலம் வாங்குவதற்கு, தங்குவதற்கு அவனுக்கு என்ன இல்ல, பர்மிஷன் கிடையாது. இதை வேணா நான் எழுதி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த டீல் பேசப்படுது. இதுக்கு பேர் என்ன? பேக்ட் ஆஃப் உமர். இதுக்கு பேர் என்ன? பேக்ட் ஆஃப் உமர். அப்ப அந்த அடிப்படையில் இப்ப என்ன ஆகி போச்சு? இந்த ஊரில் திரும்ப குடியேறுவது ஹராம் ஆயிருச்சு அவங்களுக்கு. கிபி 70 இருந்து 632 வரைக்கும் டோட்டலாக அவங்களால போக முடியாது. அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு? உமர்லியான காலத்துல வரலாம், தொழுவலாம், தங்கு இபாதத்து செய்யலாம், ஆனா சொந்தமா வீடு வாங்க முடியாது, குடியிருக்க கூடாது. அப்ப இந்த அடிப்படையில வந்துருச்சு. இது இந்த ஹராம பத்தி தான் அந்த இதை பேசுது. எது அல்லாஹ் சொல்றாங்க 21:95 எந்த ஊரை ஹராமுன் அலா கரியத்தின், எந்த ஊர் மக்களை நாம் அழித்தோமோ அவர்கள் மீண்டும் திரும்பி வருவது தடையாக்கி இருந்தோம். இத்தா இஸ்மாயில் தலைவி கேட்கிறார், எங்க தடை பண்ணப்படும்? அதனுடைய பின்னணி தான் இது. தடையாக்கி இருந்தோம் எதுவரை என்றால், யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்பட்டு ஒவ்வொரு உயரத்திலும் பரவிவிடும் வரை. இவர்கள் திறந்து விடப்பட்டு பரவிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த தடை நீங்கிரும் சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த தடை ஒரு டெம்பரவரி தடை தான். இன்னைக்கு தான் இந்த தடை நீங்கிருச்சு. இப்ப இந்த வசனத்துல பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். என்னன்னா, இந்த யாஜூஜ் மாஜூஜை பற்றி முன் சென்ற எவ்வளவு அறிஞர்கள் இருந்தாங்க, யாருமே சொல்லல. சொல்றாங்கல்ல, புது விளக்கம், வழிகெடுக்கும் விளக்கம், இது வரைக்கும் யாருமே இந்த விளக்கத்தை சொல்லலங்கிறேன். இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடியா தெரியுமா இருக்கு? இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் எனக்கு கவனத்துக்கு கிடைச்சது. என்னன்னா, முனாசிர் அஹ்சன் கிலானி, இவரை பத்தி விக்கிபீடியால அடிச்சு பாருங்க தெரியும். இவர் தேவபந்த் உலமாவுடைய மிகப்பெரிய உலமாக்கல்ல ஒரு பெரிய உலமாக்கல். இவர் அந்த நேரத்தில் ஷைகுல் ஹிந்துன்னு சொல்லப்பட்ட அந்த உலமாக்களுடைய அந்த சீக்வன்ஸ்ல அவர் வர்றாரு. 1956 மரணம் அடைஞ்சிருக்கிறார். வெள்ளைக்காரனை எதிர்த்து நிறைய போராட்டத்தில் இவர் கலந்திருக்கிறார். மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு ஆலிம் இவர். இவரை பற்றி புகழ்னு புகழ்ந்திருக்காங்க. யாரு? விக்கிபீடியால உருதுல தேவபந்துடைய அந்த பேஜ் அவங்க வெளியே புகழ்ந்திருக்காங்க. இவர் ஒரு புக் எழுதியிருக்காரு, சூரத்துல் கஹஃபுடைய விளக்க உரை. அதுல இன்னைக்கு நான் பேசின பயானை விட கூடுதலா அதுல விளக்கம் இருக்கு. யாஜூஜ் மாஜூஜ் 4 பாட்டு நான் பேசினேன்ல, அதுல சொல்லப்பட்டதை விட கூடுதலா விளக்கம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் தேவபந்து ஆலிமுடைய பார்வையில் யாஜூஜ் மாஜூஜ்னு ஒரு தனி வீடியோவா அது போட்டு அதுல அவர் என்னென்ன மாதிரி கமெண்ட்ஸ் பண்றாரு இன்ஷா அல்லாஹ் நம்ம போடுவோம். பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியமா போச்சு. 1956 இவர் மரணம். இப்போ இஸ்ரேல் உருவாகும் போது எல்லா உலமாக்கள் சொல்லி இருக்காங்க. இவங்க புக்கை வச்சுக்கிட்டு மக்கள் சொல்றது இல்ல. நாம பின்னாடி நம்ம காலத்துல வாழ்ந்த அறிஞர்கள் வழியா கேள்விப்பட்ட தகவலை உறுதி பண்ணி நாம சொன்னோம்னா புது கருத்துன்றேன். இப்படிதான் பிரச்சனையே. இன்னைக்கு கூட அந்த கிலாபத் சம்பந்தமா கிலாபத் கடமைன்னு சொல்லி எந்த ஆலிமும் பேசலைங்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, எல்லா ஆலிம்களும் பேசியிருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனை? எல்லாமே அரபியில் இருக்கு. நீங்க எடுத்து காட்டுற மூட்ல இல்ல. எங்களுக்கு அரபி தெரியாமலும் மெயின்டைன் பண்ணிட்டீங்க. அப்ப எப்படி நாம சொல்ல முடியும்? அன்னைக்கு இன்னொரு சகோதரர் எடுத்து போட்டிருந்தார், இந்த மாதிரி இப்னு தைமியா கிலாபத் உம்முல் ஃபராயில்னு சொல்லி இருக்காரு. எல்லாருமே பேசியிருக்காங்க. இவங்க எப்படின்னா இப்படிதான் நிறைய விஷயம் பண்ணி நம்ம பாக்குறோம்ல. அலி ரலியல்லாஹு அவர்கள் சத்தியத்திலையா, முஆவியா ரலியல்லாஹு சத்தியத்திலையா எந்த ஆலிமும் பேசவே இல்லைன்றது. அப்புறம் எடுத்து பார்த்தா ஆலிம்கள் பக்கமா புக்கே எழுதியிருக்காங்க. இவர்கள் செய்தது தவறு, முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு பத்தி கமெண்டே பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஆனா முஹம்மது பின் அப்துல் வஹாப் இருக்கார்ல, முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவர் தான் வஹாபியுடைய ஃபவுண்டர். அவர் தான் இவங்க காட்டுறாங்க. அவருடைய மகன் ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கில் இவர் என்னென்ன எழுதியிருக்காரு அது கர்பலா வரும்போது இன்ஷால்லா அது ஃபுல்லா காட்டுவோம். இவங்க சொல்றது எல்லாமே வேற. இவங்க போடுறது ரைட்ல இண்டிகேட்டர், ஆனா இவங்க போறது லெஃப்ட்ல. அதே மாதிரி தான் இங்க பிரச்சனையா. இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, யாருமே எழுதல யாஜூஜ் மாஜூஜ் பத்திங்கிறாங்க. ஆனா யாஜூஜ் மாஜூஜ் பத்தி இவர் எழுதியிருக்காரு. இந்த இடத்துல அவரு சுப்ஹானல்லாஹ் ஒரு டிரான்ஸ்லேஷன் அவர் சொல்லிக்கிறாரு. குல்லு ஹதபின் யன்சிலூன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வார்த்தை பயன்படுத்துறான். யாரை பத்தி? அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் ஒவ்வொரு உயரத்திலும் பரவி விடுவார்கள் சொல்லி நாம மொழிபெயர்க்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மொழிபெயர்க்கிறாங்க. இந்த ஹதபுக்கும் யன்சிலூனுக்கும் அவர் மீனிங் கொடுக்கிறாரு பாரு. யாரு? முனாசிர் அஹ்சன் கிலானி. பார்த்துட்டு எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. யன்சிலூன்ங்கிற அந்த ஒரு வார்த்தை போது வெள்ளைக்காரர்கள் தான் யாஜூஜ் மாஜூஜ்ங்கிறது குறிக்கும். என்ன சொல்றான்னா, யன்சிலூன் அப்படிங்கிறது வலுக்கி கொண்டு போறது, தண்ணீர்ல வலிக்கிட்டு போறதை குறிக்கும் நேரடியா. அதனாலதான் பாரு வார்த்தைகள் கூட எழுதியிருப்பாங்க, நீரை போல் வலிந்து ஓடும் நீரை போல் பரவி விடுவார்கள் சொல்லி இதுல ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருப்பாங்க. யாஜூஜ் மாஜூஜ் உயரத்தில் வலிந்தோடும் நீரை போல் பரவி விடுவார்கள். இந்த யன்சிலூனுக்கு பாத்தீங்கன்னா இந்த குர்ஆன்ல இன்னொரு இடத்துல வரும், இந்த குதித்து ஓடும் இதை போல் அப்படின்ட்டு. இதுல என்ன அப்படின்னா, அவர் மேட்ச் பண்றாரு. முனாசிர் அஹ்சன் கிலானி என்ன சொல்றாருன்னா, இந்த கடல் வழியாக பரவுவார்கள் இருக்கு. கடல் வழியா வந்தவன் யாரு? கொலம்பஸ் யாரு? வாஸ்கோட கோமா யாரு? இவெல்லாம் யாரு? நீர் வழியாக போய் அவர்கள் பிடிப்பார்கள். அப்ப இவங்க தான் வந்திருக்காங்க, டச்சுக்காரனா வந்திருக்காங்க. இதை தவிர வேற எவனுமே குறிக்கப்பட அல்லாஹ் ஒரு வார்த்தை பயன்படுத்துறான். அதுல மொத்த ஹிஸ்டரி நீங்க அடக்கலாம். யன்சிலூனுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா, வேகமாக பயணம் செய்வது. இவர்களுடைய சவாரி
வேகமா இருக்கும் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சபட்ட வேகம் என்ன? ஒரு குதிரை 1/2 hour, 2 HP மோட்டர், 3 HP மோட்டர்லாம் யார் கண்டுபிடிச்சா? யார் கண்டுபிடிச்சா? எல்லாம் யாஜூஜ் மாஜூஜ். அவர்களுடைய பயணம் செய்யக்கூடிய அந்த வாகனங்கள் வேகமா இருக்குங்கிறதும் குறிக்கும், நீர் வழியாக வந்து அடைந்தார்கள் குறிக்கும், உலகம் பூரா பரவுவாங்கன்னு இருக்கு. உலகம் பூரா வெள்ளக்காரங்க போனானா இல்லையா? எங்கெங்க அவன் போயிருக்கான்? அப்ப அந்த ஒரு வார்த்தையை வச்சு ஒரு விளக்குறார். இன்ஷால்லா அது சம்பந்தமா யாஜூஜ் மாஜூஜ் தேவபந்து உலமாக்களுடைய, அப்ப தேவபந்து உலமாக்களுக்கு தெரியல. இதுதான் பிரச்சனையே. இப்ப இன்னைக்கு ஜமாத் இஸ்லாமியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு யாஜூஜ் மாஜூஜ் சப்ஜெக்ட் புதுசா தெரியுது. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், என்ன யாஜூஜ் மாஜூஜ் சப்ஜெக்ட் நீங்க பேசுறீங்க புதுசா இருக்கு அப்படிங்க. எங்க இருந்து உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு? இல்லைங்க மௌலானா மௌதூதியுடைய புக்கு பார்த்தோம், அதுல இருந்து தெரிஞ்சு. என்ன சொல்றீங்க மௌலானா மௌதூதி யாஜூஜ் மாஜூஜ் பத்தி நீங்க சொல்றாங்க? ஆமாங்க அப்படின்னா, அதாவது தனியா புக் எழுதிருப்பாங்க. இல்லைங்க குர்ஆன் தஃப்சீர்ல தாங்க இருக்கு அப்படின்னு. 18வது அவங்க இங்க புக் ஸ்டார்ல தான் பார்த்தேன், இங்க புக் ஃபேர்ல தான் போட்டேன். எனக்கு இம்ரான் ஹுசைன் யாஜூஜ் மாஜூஜ் பத்தி பேசுறதே எனக்கு தெரியாது. இங்க ஒரு அது சலசலப்பாயி அதுல ஒருத்தர் சொல்ற நீ இம்ரான் ஹுசைனை பார்த்து காப்பி அடிக்கிறவங்க போது தான் யார் பார்த்து இம்ரான் ஹுசைன், அதுக்கப்புறம் தான் அவரை தேடி படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இம்ரான் ஹுசைன் யாருன்னே நமக்கு அந்த அளவுக்கு பழக்கம் இல்லாத, பரிச்சயம் இல்லாத ஒரு மார்க்க ஸ்காலர், அந்த அளவுக்கு ஒரு இதுதான் இருந்தது தவிர இவர் இதெல்லாம் சொல்றாருன்னு நமக்கு தெரியாது. அப்ப விஷயம் என்னன்னா, அவர்களுடைய அந்த தலைமை அறிஞர்கள் என்ன எழுதுனாங்கிறது கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியல. அப்ப அதே மாதிரி தான் சலஃபுகள் கிலாஃபத்தை பத்தி என்ன எழுதியிருக்காங்க சலஃபுகளுக்கு தெரியல. யாஜூஜ் மாஜூஜ் பத்தி மௌலானா மௌதூதி என்ன எழுதியிருக்காருன்னு ஜமாத் இஸ்லாமியில் இருக்கிற சகோதரர்களுக்கு சில பேருக்கு தெரியல. அதே மாதிரி தான் தேவபந்து உலமாக்கள் யாஜூஜ் மாஜூஜுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. அதனால என்ன பண்றாங்க, நவீன வழிகட்ட கருத்துக்கள்ங்கறாங்க. இவர் தாங்கறாங்க. யாரா இவர் சிறந்த ஆலிம், இவர் மரகண்டவர் அப்படிலாம் சொல்றது இல்ல. ஆனா இந்த விளக்கத்தை சொல்றவங்க என்ன சொல்றாங்க, மரகண்டவர். அப்ப இவர் சொல்லி இருக்கிறது அதே விளக்கம் சூப்பரா, இவர் மட்டும் சொல்லல, இன்னொருத்தர் இவர் சொல்லி இருக்கிறதா அதுவும் சொல்றாரு அந்த புக்ல. அது இன்ஷால்லா அது சம்பந்தமா அந்த புக்கவே தனியா ஒரு டாபிக்கா பார்த்துருவோம். அப்ப இந்த யாஜூஜ் மாஜூஜுடைய டாமினேஷன் வர்ற வரைக்கும் இந்த ஊருடைய தடை என்ன ஆகும், நீக்கப்படாது, விலக்கப்படாது அப்படிங்கிறது இந்த இடத்துல புரியுது. இதுலயே அல்லாஹ் ஹராமாக்குனதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு, புரிஞ்சுங்க. இந்த இஸ்மாயில் சலஃபி வந்து அவர் சொல்றாருல, அல்லாஹ் ஹராமாக்குனா எப்படி அப்படின்னு. ஹராமாக்குறதுனா எப்படின்னா, பன்னிக்கறி ஹராம்னு டைரக்டா அல்லாஹ் சொல்றான்ல, பன்னிக்கறி இந்த மாதிரி என்ன அல்லாஹ் அல்லாதவர்களோட பேர் சொல்லி அறுக்கப்பட்டது ரத்தம், இது மாதிரி நேரடியா மட்டும் ஹராம் கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் ஆக்குறதுனா அல்லாஹ் வந்து மனிதர்களை கொண்டு ஆக்குவதும் அடங்கும். நேரடியா அல்லாஹ் ஆக்குறது அந்த மாதிரி கிடையாது. உதாரணத்துக்கு சில விஷயங்கள் பாருங்க. அல்லாஹ் சொல்றான், நபியே நீர் கூறும், உங்களுக்கு மேல் இருந்தோ உங்களுக்கு கால்களுக்கு கீழ் இருந்தோ ஏதேனும் ஒரு வேதனை உங்கள் மீது இறக்கவும் அல்லது உங்களை பல்வேறு கூட்டமாக பிரித்து உங்களில் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்திற்கு துன்பம் தருவதை மற்றொரு கூட்டத்தார் சுவைக்கும்படி செய்யவும் அல்லாஹ் ஆற்றலுடையவன். அதாவது நமக்குள்ள ஒரு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான், தன்னுடைய ஆற்றலுங்கிறான், நான் செஞ்சேங்கிறான். அப்ப தண்டனையுடைய வகைகள், அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி வரும், வானத்திலிருந்து வரும், பூமியிலிருந்து வரும். நமக்குள்ள இந்த இந்துத்துவ சாட்டி விட்டு அல்லாஹ் அடிப்பான். அப்ப இதுவும் அல்லாஹ்வுடைய செயல்களில் அடங்கும். அப்ப அல்லாஹ் வந்து யூதர்களை ரோமர்கள் மூலமாக சாட்டி, அதுதான் அல்லாஹ் சொல்றான், சாட்டினும் தானே சொல்றான் 17:7 அவர்கள் வேறொரு பகைவர்களை உங்கள் மீது நாம் சாட்டி விட்டோம் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சாட்டி விட்டதும் எதுல வரும், அல்லாஹ் ஹராமாக்குன அவன் கடுப்புல ஒரு ஒப்பந்தம் போறான். யாரு, பைசாண்டின் எம்பையர். இவனுங்க மட்டும் மறுபடியும் ஜென்மத்துக்கு இங்க வரக்கூடாதுன்னு. அப்ப இது யாரு போட்ட ஒப்பந்தம், போட்டது இவனா இருந்தாலும் பைசாண்டின் எம்பையரா இருந்தாலும் அதை போட வச்சது அல்லாஹ். அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஹராமாக்கி வச்சிருந்தான். அப்ப அந்த நிலை வந்து தொடர்ந்துகிட்டே இருந்தது. அதே குர்ஆன்ல 9:14 அல்லாஹ் சொல்றான், அவர்களுடன் போர் புரியுங்கள். மக்கா காஃபிர்களை பார்த்து சொல்றான், காஃபிர்களுக்கு எதிராக போர் புரியுங்கள், உங்கள் கைகளால் அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான், அவர்களை இழிவுபடுத்துவான் அல்லாஹ் சொல்றான். அப்போ கைகள் யாருது, முஸ்லிம்கள். தண்டனை யாருது, அல்லாஹ். இதே தான் இங்கேயும் ஹராமாக்குனது யாரு, பைசாண்டின் எம்பையர். ஆக்குனது யாரு, அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் வந்து ஒரு காயினை வச்சு இன்னொரு காயினை பாக்கெட் பண்ணுவான். இதை வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அடிப்படையில் இது ஹராமாக்கப்பட்டது. இந்த ஹராமாக்கப்பட்டதுடைய அந்த அக்ரிமெண்ட் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அந்த அக்ரிமெண்ட் எழுதுறாங்க. எந்த நேரத்தில், இந்த பைசாண்டின் எம்பையர் கிட்ட இருந்து இப்ப பவர் யார்கிட்ட ஷிஃப்ட் ஆகுது, முஸ்லிம்களிடம் ஷிஃப்ட் ஆகுது. எப்போ, ஹிஜ்ரி 15 அன்றிலிருந்து அந்த பவர் யார்கிட்ட அப்படியே தொடர்ச்சியா கொஞ்சம் மாறியது. நடுவில் யார்கிட்ட இருந்தது, 1917 வரைக்கும் உஸ்மானிய கலீஃபாவிடம் இருந்தது. உமர் ரலியல்லாஹு கிட்ட இருந்து உஸ்மானிய கலீஃபா இருந்தார் இல்லையா, கடைசி கலீஃபா, அவர் வரைக்குமான அந்த காலகட்டத்தில் யூதர்களால் நிலம் வாங்க முடியாது, அந்த இடத்தில் குடியேற முடியாது. இது அல்லாஹ் ஹராமாக்கி இருந்தான். என்னைக்கு இந்த பால்ஃபோர்ங்கிற ஒரு யாஜூஜ் மாஜூஜ் மூலமாக அந்த டிக்ளரேஷன் போடப்பட்டதோ அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு என்ன ஆகுது, அந்த அனுமதி வந்து கிடைக்குது. இந்த ஒப்பந்தத்தையும் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த ஒப்பந்தம் சும்மா எடுக்க முடியாது, ஏதோ உமர் ரலியல்லாஹு அவர்கள் செய்து விட்டார்கள். அலைக்கும் மின் சுன்னத்தின் வ குலஃபாய வ ராஷிதீன் வல் மஹ்தியின் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்கள் மீது என்னுடைய சுன்னத்தும் குலஃபாய ராஷிதீன்களுடைய சுன்னத்தும் என்னது கடமை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இந்த கலீஃபா உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா, யூதர்கள் ஜெருசலத்தில் குடியிருக்க கூடாது இது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் எழுதுறாங்க. பேக்ட் ஆஃப் உமர் அப்படின்னு நீங்க அடிச்சு பாருங்க, யூடியூப்ல கூகுள் அடிச்சு பாருங்க, விக்கிபீடியால பேக்ட் ஆஃப் உமர், உமர் ரலியல்லாஹுடைய ஒப்பந்தம். இது இன்டர்நேஷனல் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் இல்லைன்னா இவன் எதுக்கு டிக்ளரேஷன் பண்ணணும், யாரு, தடையே இல்லைன்னா இவன் எதுக்கு நீக்கணுங்கிறான், யாரு, பால்ஃபோர் டிக்ளரேஷன் மூலமா தடை நீக்கப்படுறான். தடையே இருந்தது இல்லைங்கிறாங்க யாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய வஹாபி சகோதரர்கள்.
அப்ப தடையே இல்லைன்னா நீங்க, அதாவது நீங்க அந்த காலத்துல இருந்திருந்தீங்கன்னா சும்மாவே கொடுத்துருப்பீங்களாட்டு, பிரச்சனையே இல்லையாட்டு, எடுத்துட்டு போமாப்ல உனக்கு இல்லாத எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் நம்மளுக்கு தான் அப்படின்னு. தடையே இல்லைன்னா இவன் எதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு உலக போரே நடத்தி அக்கப்போர் பண்ணி அத்தனை உயிரை ஓட்டி இதை வாங்கி கொடுக்குறான். அதை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்னி வரைக்கும் அதை முழுசா அவங்களால அதை கொண்டு போய் குடியமர்த்த வைக்க முடியல. அது ஒரு தடையே இல்லைங்கிறது யாரு? இவர் ஆலிமுங்க, இவர் தான் சொல்றாரு. இப்போ இவரை வச்சுதான் வந்து புரிஞ்சுங்க பாருங்க, உங்களுக்கு நமக்கு வந்து அறிவு இல்லை, மார்க்கம் பேசுவது உங்களுக்கு என்ன இது இருக்கு, உங்களுக்கு என்ன தெரியும், வரலாறு நீங்க என்ன பேசுறீங்க. அப்ப உமர் லியோன் என்ன சொல்றாங்க, ஜெருசலத்தில் யூதர்கள் குடியிருக்க கூடாது, இந்த வார்த்தை அப்படியே இருக்கு. இது எங்க இருக்கு? தபரியில் எடுத்து பாருங்க. தபரி இருக்குல்ல, வரலாற்று நூல், அதுல 2வது வால்யூம்ல 371வது பேஜ், தாரிக் இப்னு கல்லுதூன் அதுல 1வது வால்யூம்ல 271வது பேஜ், அரபியில கூட போய் பாத்தீங்க. இது அதெல்லாம் வரலாற்று நூல்கள் எல்லாத்துலயுமே ஜெருசலம் கைப்பற்றப்பட்ட சம்பவத்தை நீங்க எடுத்து பாருங்க. அப்ப அந்த ஒப்பந்தத்துல இதுவும் இருக்கும், விக்கிபீடியாலையும் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அவனும் இன்னைக்கு போட்டிருக்கான். எல்லாத்தோட இன்னொரு மேட்ரு, உமர் லியோன் கட்டினாங்களே பள்ளிவாசல், அது அவங்க தானே கட்டினாங்க. அந்த பள்ளிவாசல்லே செவுத்துல ஒட்டி வச்சிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் அரபியில தான் இருக்கு, போய் படிச்சு பாருங்க எப்ப தடை செய்யப்பட்டதுங்கிறது அதுல டீடைல் இருக்கும். சலஃபுன்னு சொல்றது அந்த சலஃபுகளுடைய எந்த செயல்பாடையும் கவனிக்கிறது இல்லை. சலஃபுகள்னு பேரை வச்சுக்கிட்டா வேலைக்காகாது, சலஃபுகளை பின்பற்றணும், அதுதான் நமக்கு வந்து முக்கியம். அந்த ஒப்பந்தத்தை சொல்லிட்டு அடுத்து அவங்க வாசகத்தை சொல்றாங்க பாரு உமர் லியோன், இது எல்லாம் இந்த ஒப்பந்தத்தில் இருப்பது எல்லாம் அதை நிறைவேற்றுவது யார் மேல கடமை? அல்லாஹ்வின் பொறுப்பாகும். நான் ஏன் சொன்னேன், ஒரு சரணடையது ஒரு கூட்டம் அப்படின்னா அல்லாஹ் சொல்லி தான் அவங்க சரணடைஞ்சாங்க. அப்ப அல்லாஹ்வின் மீது பொறுப்பாகும், அவன் தூதர் மீதும் அவர்களின் கலீஃபாக்களின் மீதும் பொறுப்பாகும். அடுத்தது யார் மேல பொறுப்புங்கிறாங்க? மூமினீன்கள் மீதும் உள்ள பொறுப்பாகுங்கிறாங்க. அந்த பொறுப்புனாலதான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். எல்லாரும் தவறிட்டீங்க, கலீஃபாக்கள் தவறிட்டீங்க, கலீஃபா அஹபார்களும் ரப்பானியங்களும் ஹராமான விஷயத்தை தடுத்திருக்க வேண்டாமா நல்லா சொல்றான். நீங்க தடுத்துட்டீங்க மூமின்ங்கிற அந்த அடிப்படையில், நம்ம முஸ்லீம்ங்கிற அடிப்படையில் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? இந்த விஷயத்தை நம்ம சுட்டி காட்ட வேண்டியதா இருக்கு. பொறுப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு கீழே சாட்சி வேற, சாட்சிகளும் கையெழுத்து போடுறாங்க. யார் யார் சாட்சி? உங்களால மறுக்கவே முடியாத சாட்சி யாரு? ஹாலித் பின் வலீத், அந்த போர்ல கண்டு இது பண்ணவர். 2வது யார்? அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னொன்னு யாரு? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்வத்துல் முபஷ்ஷரா. கடைசி யாரு? முஆவியா இப்னு அபூ சுஃபியான் அவர். இவங்களுக்காவது மரியாதை கொடுப்பீங்களா? மற்றவங்க எல்லாம் விட்டுருங்க, உங்க கணக்கு அவங்கள சலஃபு வரமாட்டாங்க. இவர் ஒருத்தராவது சலஃபுக்கு வருவார்ல. அப்ப இவரும் தான் அதுல கையெழுத்து போட்டிருக்காரு. யூதர்கள் குடியேறுவது ஹராம், தடை செய்யப்பட்டது, இங்க வரக்கூடாது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட கையெழுத்து போடுறாங்க. இது கையெழுத்து போட்டா இந்த ஒப்பந்தத்தை தான் நீ யார் மீறா? மன்னர் முகமது பின் சல்மான் வந்து மறுத்துறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய, நீங்க அபிஷியலா மன்னர்னு சொல்லலனாலும் ஆனா அவர் தான் ரூலிங் பண்ணிட்டு இருக்காரு. இந்த உமர் லியோனுடைய ஒப்பந்தத்தின்படி மூமினீன்கள் மீது கடமைன்னு சொல்லப்பட்டது இவர் என்ன பண்றாரு? தூக்கி போட்டு ஸ்டேட்மெண்ட் நீ கொடுக்குறாரு. தெரியுமில்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் இங்கிலீஷ்ல எல்லா தமிழ் இதுல கூட வந்துச்சு. யூதர்கள் தங்கள் பகுதியில் போய் வாழும் உரிமை யார் மீது உள்ளது? யாருக்கு உள்ளது? ஜெருசலத்தில் யூதர்கள் குடியேறும் உரிமை யூதர்களுக்கு உள்ளது. இப்படிக்கு எம்பிஎஸ், யூதர்களுக்கு இல்லை. இப்படிக்கு உமர். இப்போ எந்த சலஃபை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ சலஃப்னு சொல்லிட்டு எங்க தடை செய்யப்பட்டதுன்னு கேட்குறீங்க. எம்பிஎஸ் தான் சொல்றாரு தடை செய்யப்படலைன்ட்டு. ஆனா உமர் லியோன் என்ன சொல்றாங்க? உமர் லியோன் சொல்றாங்க, காலித் பின் வலீத் சொல்றாங்க, அம்ரு பின் ஆஸ் லியோன் சொல்றாங்க, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், முஆவியா லியோன், 4 பேர் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில் இது தடை செய்யப்பட்டு இந்த ஒப்பந்தம் சீல் செய்யப்பட்டுருச்சு. இது வரைக்குமான இந்த பேக்ட் ஆஃப் உமருடைய ஸ்டேட்டஸ் இது வரைக்கும் அவர்களால் தலை தூக்கவே முடியாது. இந்த இடத்துல நீங்க குடியிருக்கவே கூடாது, நிலம் வாங்கவே கூடாது அப்படிங்கிறது தான் ஸ்டேட்டஸ். 1917 வரைக்கும் யூதர்கள் யாராவது அங்க குடியேறி இருக்காங்களா? நிலம் வாங்கி இருக்காங்களா? விவசாயம் வாங்கி செஞ்சிருக்காங்களா? ஒண்ணுமே செஞ்சது கிடையாது. இதுதான் அந்த ஹராமாக்குனது அல்லாஹ் அந்த தடை செய்யப்பட்ட அந்த பகுதி. அப்ப அதுக்கப்புறம் இந்த தடை எப்படி நீங்கிச்சு? இந்த தடை வந்து எப்படி நீங்கிச்சு? இதற்கு பின்னாடி எப்படி இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நிலையை அடைஞ்சாங்க? எப்படி வந்து இது வரைக்குமான அந்த நிலையை அவங்க அடைஞ்சாங்க அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம அது பார்ப்போம். இல்ல அதுதான் இன்ஷா அல்லாஹ். இல்ல அதாவது உமர் லியோன் இவ்வளவு சொல்லியும் அந்த பாலஸ்தீனத்துல எப்படி அவங்க குடியேறினாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? தடை, அதாவது இவங்க என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, உமர் லியோன் வந்து தடை செஞ்சிருந்தாங்க, அப்ப ஹராமாக்குற ஒரு பகுதி. இப்போ அந்த பகுதியில் வந்து எப்படி யூதர்களுக்கு நிலத்தை வித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதோடைய பின்னணி என்னங்கிறது இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ் போகும்போது கொஞ்சம் புரியும். அது பின்னாடி அதுக்கு அடுத்ததுலேருந்து கேட்டிங்கன்னா அது அப்போ தான் புரியும் எப்படி நடந்தது. இன்னும் சொல்ல போனால் காலம் கடக்க அது மாறும். இன்னும் சமுதாயத்தில் எல்லாரும் ஒருமித்த கருத்தில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க, சமுதாயத்தில் ஒருமித்த கருத்தில் எல்லாருமே இருக்க மாட்டான். இன்னைக்கு வட்டி ஹராமுங்கிறது திட்டவட்டமான விஷயம். ஆனால் முஸ்லீம் எல்லாரும் வட்டி ஹராம்னு ஒத்துக்கிறாங்க. பாட அப்படின்னு நீ பேசிட்டே இருக்க வேண்டியதுதான், லோன் போடாமல் நான் எப்படி வீடு கட்ட, புரியுதா இல்லையா? இப்படி சில பேர் இருப்பான். அதே தான் சொன்னேன் நான், அதே தான் சொல்கிறோம். அதாவது அல்லாஹ் வந்து சாட்டி விட்டது, அல்லாஹ் ஏவி விட்ட அடிப்படையில் அவர்களுக்கு தடை செய்யப்பட்டது. தடை செய்யப்பட்டதுன்னா தௌராத்திலே தடை செய்ய, அது எப்படி குர்ஆன்ல அப்படி இருக்குமா? தடை செய்யப்பட்ட பகுதி யூதர்களுக்கு அப்படின்னா அவங்க எங்கே போய் கிலாஃபத்தை நிலைநாட்டுவாங்க? அல்லாஹ் அவங்களுக்கு டிஃபால்ட்டாக தடை செஞ்சிருந்தானா எப்படி? செயல்கள் காரணமாக கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் அது. அப்போ கண்டிஷன் என்ன? திரும்பி போகிறதுக்கு அல்லாஹ் வச்சது பனி இஸ்ராயல்களுக்கு. இதில் இன்னொரு முக்கியமான ஹிக்மத் இருக்கு.
யூதர்களுக்கு ஜெருசலம் மட்டும் தடை செய்யப்படல, ஹிஜாஸும் தடை செய்யப்பட்டிருக்கு. ஹிஜாஸும் தடை செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசின கடைசி பேச்சுக்கள்ல இதுவும் ஒன்று. என்ன அப்படின்னா, யூதர்களை இங்கிருந்து வெளியேற்றுங்க. ரசூலுல்லாஹ் வெளியேற்றல. யூதர்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா மதீனாவில இருந்து வெளியேற்றிட்டாங்க. மதீனாவில் 3 குலங்கள் இருந்தது. பனு நலீர், பனு கைனுகா, அப்புறம் பனு குறைலா. இந்த 3 குலங்கள் இருந்தது. பத்ர் போருக்கு அப்புறம் ஒரு குலம் வெளியேற்றப்பட்டது. உஹது போருக்கு அப்புறம் ஒரு குலம் வெளியேற்றப்பட்டது. அகல் போருக்கு அப்புறம் ஒரு குலம் வெளியேற்றப்பட்டது. இந்த 3 குலங்களும் வெளியேற்றப்பட்டவர்கள் எங்க போனாங்கன்னா கைபர்ல வந்து அவங்க இருந்தாங்க. கைபருங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு இடம். அது கிட்டத்தட்ட ஒரு 150-200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வருது மதீனாவில இருந்து. அதுவும் ஹிஜாஸுக்குள்ள தான் இருக்கு. அங்க வந்து பர்மிஷன் அவங்களுக்கு தரப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு டெம்பரரி அக்ரிமெண்ட் அவங்களுக்கு போடுறாங்க. என்ன அப்படின்னா, அங்க விளைநிலம் இருக்கும். அந்த விளைநிலத்துக்கு நீங்க விவசாயம் பண்ணிக்கங்க, விவசாயம் நீங்க பண்ணீங்க, ஆனா விவசாயத்துல நீங்க எங்களுக்கு கொடுத்துடணும், உங்களுக்கு நாங்க கூலி மட்டும் தான் கொடுப்போன்றாங்க. அதாவது அவர்கள் பகுதியை ஜெயிச்சு அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தாம அவர்களை அங்க விட்டு வச்சாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ஹிக்மத் இருக்கு. ஏன் முஸ்லீம்கள் போய் விவசாயம் பார்க்க வேண்டியதானே? முஸ்லீம்களுக்கு ஃபுல் டைம் வேலையா இப்போ ஜிஹாது. புரியுதா? மதீனாவிலேயே அவங்களால விவசாயம் பார்க்க விடல ரசூலுல்லாஹ், தபுக் கூட்டு போனாங்க. அப்போ கைபர்ல ஒரு டீம் போய் விவசாயம் நான் பார்க்கலாம் அப்படின்னா அப்போ ஆண்கள்லாம் அங்கே போனா வேலைக்கு ஆகுமா? அதே சமயம் அந்த விளைநிலங்களுடைய பலன் முஸ்லீம்களுக்கு கிடைக்காம போயிரும்ல, சும்மா போட்டிருந்தா விளைநிலம் வேஸ்டா போயிரும்ல. ரசூலுல்லாஹ் எந்த செயல் செஞ்சாலும் அதுல ஹிக்மத் இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, யூதர்கள் இருந்துட்டு போட்டோம், நம்ம சார்பா அவங்க விவசாயம் பண்ணிட்டோம், நமக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு விடுறாங்க. அந்த ஒரு 3 வருஷம் 4 வருஷம் விடுறாங்க. ஆனா மரணிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, நான் விட்டதை வச்சு நீங்க அப்படியே அவங்கள விட்டுறாதீங்க, அவங்க வேற வேலையை பார்த்துருவானுங்க, உள்ளுக்குள்ள அவங்கள விட்டீங்கன்னா வேற வேலை பார்த்துருவாங்கிறத ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, மரணிக்கும் போது சொல்றாங்க. ஏன் மரணிக்கும் போது முஸ்லிம்களுடைய வால்யூம் ஜாஸ்தி, 1,24,000 ஆயிட்டாங்க. தபுக் போர்ல மொத்த வால்யூமே எவ்வளவு? 30,000. தபுக் போரின் போது வெறும் 30,000 தான் இருந்தாங்க. இன்னும் 1,00,000 எக்ஸ்ட்ரா ஆனதால என்ன ஆச்சு, இப்போ வந்து விவசாயத்துக்கு ஒரு டீம் இறக்க முடியும். அப்பா அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, நீக்கிறீங்கிறாங்க. இதை உமர் ரலியல்லாஹு அவர்கள் செய்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல செய்யல, விட்டாங்க. உமர் ரலியல்லாஹு காலத்திலயும் விட்டாங்க. ஆனா பின்னாடி சில சம்பவம் நடக்குது. கர்பலால வரும்போது இன்ஷாஅல்லாஹ் அதையும் சேர்த்து பார்த்துருவோம். அப்ப வரும்போது அவங்க என்ன பண்றாங்க, பின்னாடி உமர் ரலியல்லாஹு வந்து அவங்க வெளியே துரத்துறாங்க. ஜெருசலம வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அக்ரிமெண்ட் போட்டாங்கல்ல, அதே நேரத்துல உமர் ரலியல்லாஹு இங்க வந்து மதீனாவிலையும் அதை போறாங்க. இனி வந்து யூதர்கள் வெளியேற்றுவாங்க. அப்ப அவன் லா பாயிண்ட்லாம் பேசுவான். யாரு? யூதன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது செய்யாததை நீ செய்கிறீரம்மா, புகாரிலே இருக்கு இந்த ஹதீஸ். யூதன் வந்து அவன் பாருங்களேன் என்ன அந்த சைத்தானியத்து, அயோக்கிய பையன். ரசூலுல்லாஹ் வந்து இவன் மதிக்க மாட்டானா, ஆனா உமர் ரலியல்லாஹு மதிக்கணுமா. அவன் கேட்பான் வந்து, என்ன வெளியேத்துறீங்க, எனக்கு ஒப்பந்தம் போட்டு எங்ககிட்ட இந்த டீலிங் போட்டது யார் தெரியுமா, ரசூலுல்லாஹ் போட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் செய்ததை நீ மாத்திரீரா அப்படிமா. அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, உன் வேலையெல்லாம் இங்க வேணாம் பாவா, அது என்ன கண்டிஷனு, அது எப்போ தடை, ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்றது நீ எங்களுக்கு சொல்லி கொடுக்காத, அது என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்ப மரணிக்கும் தருவாயில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில் இவர்களை வந்து வேற மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் இவர்கள் ஆபத்தானவர்கள். இவங்க எல்லா காலத்திலுமே பாருங்க, எப்பயுமே இவர்கள் விரும்பக்கூடிய அரசாங்கம் தான் இருக்கும். இவங்க ஃப்ரண்ட்ல வர மாட்டாங்க. இவங்களுடைய வரலாறு நீங்க எடுத்து பாருங்க. இந்த இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, ராஜாவுக்கு அசிஸ்டண்டா உட்காந்துக்குவானுங்க, உட்காந்துக்கிட்டு கவுக்கிறது, கூட்டி கொடுக்கறது, இதை பண்றது அதை பண்றது, இந்த வேலையை தான் இவங்களுக்கு வரலாறு வேலையை, சூழ்ச்சிகள் தான் இவங்களுக்கு வேலையை, சூழ்ச்சி செய்யறது இதுதான் இவங்களுடைய வேலையை இவங்க பண்ணுவாங்க. இப்போ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு அந்த தடை செய்யப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 2 பகுதியும் தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து இந்த எம்பிஎஸ் வந்து பாருங்க இவங்கெல்லாம் உள்ள விட்டாரு. யாரு யாரு அந்த ஜாரட் குர்ஷ்னர் எம்பி, இவன் யாருங்க, ட்ரம்புடைய மருமகன், யூதனம் தெரியுமில்ல, ட்ரம்புடைய மருமகன் இருக்கான்ல, மருமகன், ஆமா, அவன் வந்து ஜாரட் குர்ஷ்னர். அவன் ரொம்ப பாப்புலர். இன்னைக்கு வேர்ல்டு பாலிடிக்ஸே அவன் தான் ரன் பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் வந்து ட்ரம்புக்கு வந்து தலைமை ஆலோசகரும் கூட, வெறும் மருமகன்னா வீட்டில் இருக்கணும் கிடையாது, ஒயிட் ஹவுஸோடைய தலைமை ஆலோசகர் அவன். அவன் சொல்றதான் ட்ரம்ப் வந்து செய்வான். இன்னும் சொல்ல போனால் யூதர்கள் அவனை வச்சதே அதுக்கு தான். அவனை வச்சு அவன் பொண்ணை கல்யாணம் பண்ண வச்சு இவன் கூடவே ஃபேமிலிக்குள்ளேயும் இருக்கணும். அதாவது அவன் சிசிடிவி கேமரா மாதிரி அவன் யூதர்களோட அவன் தான் எல்லாத்துலேயுமே அவன் முன்னாடி நிற்பான். இந்த டீல் ஆஃப் செஞ்சுரி முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே அவன் தான் முன்னாடி நிற்பான். இப்போ அவனை வந்து கூட்டு வந்து உள்ள வச்சு அவன் கூட எல்லாம் கொஞ்சல் கொலாவெல்லாம் பண்ணி இவங்க எம்பிஎஸ் அதெல்லாம் பண்ணி எல்லா கன்றாவையும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி அந்த இதெல்லாம் அவுத்து விட்டாங்க. இப்போ இசை நிகழ்ச்சிகள் அது இதுன்ட்டு இப்போ எல்லாத்துலேயுமே தானே யூதர்களும் சேர்ந்து தானே வருவாங்க. இன்னைக்கு யூதர்கள் என்ன கிறிஸ்தவர்கள் எல்லாம் சேர்ந்து கூத்தடிக்க வேண்டியதான், எல்லாம் ஒரே சமுதாயம் தான். இப்போ அந்த மாதிரி அது போயிட்டுருக்கு. அது ஆமாம், இனி வந்து எல்லாமே வேறு மாதிரி நடக்கும். அது சொல்கிறேன், இந்த 2020 இன்னைக்கு வந்து எல்லாருமே உணர்ந்துட்டாங்க. இது ஒரு உலகத்துக்கு ஒரு ஜெர்க் கொடுத்துருக்கு. உலகம் அழகாக அப்படி ஸ்மூத்தாக சுற்றிட்டு இருந்துச்சா, 2020 ஒரு அடி எல்லாம் கொடுத்தான். இனி வந்து உலகம் வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு பழைய உலகத்தை எல்லாரும் மறந்துருங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இனி பழைய உலகத்தை மறந்துடுங்க. இனி எல்லாமே புதுசாக இருக்கும், வேற மாதிரி இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் எல்லாமே பார்ப்போம்.